என் தங்கமே, இந்த சத்தமில்லா ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை திருப்பும். அது புயல் போல் வராது, மின்னல் போல் பிளந்து விழாது. அது மெதுவாக உன் உள்ளத்தின் ஆழத்தில் விதை போல் விழும். அந்த விதை அமைதியாக முளைக்கும், யாரும் கவனிக்காத நேரத்தில் அது வேரூன்றி வளர ஆரம்பிக்கும். நீ எதிர்பார்த்த அதிசயம் பெரிய சத்தத்தோடு வர வேண்டும் என்று நினைத்தாய், ஆனால் உண்மையான மாற்றம் அமைதியின் ஆழத்தில் தான் பிறக்கிறது. உன் மனம் ஓய்ந்தபோது, உன் சுவாசம் சமநிலையை அடைந்தபோது, உன் இதயம் நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டபோது, அந்த ஆசீர்வாதம் உன்னுள் செயல்பட ஆரம்பித்தது. தங்க பிள்ளையே, முன்பு உன்னை அச்சப்படுத்திய விஷயங்கள் இப்போது தூரத்தில் மங்கிய நிழல்களாக மட்டுமே தெரிகின்றன. அது நீ பலமானதால்தான் அல்ல, உன் உள்ளத்தில் அமைதியின் வேர்கள் ஆழமாக பரவியதால்தான். இந்த சத்தமில்லா ஆசீர்வாதம் உன் சிந்தனையை திருத்துகிறது, உன் பார்வையை தூய்மைப்படுத்துகிறது, உன் பாதையை நேராக்குகிறது. நீ கவனிக்காமல் இருந்த சில சிறிய மாற்றங்கள் இப்போது பெரிதாக தெரிகின்றன. காலையில் எழும்போது மனம் கனமாக இல்லாமல் இலகுவாக உள்ளது. இரவில் படுக்கும் போது அச்சமின்றி கண்கள் மூடுகின்றன. உன் உள்ளம் பாதுகாப்பாக இருப்பதை உணர்கிறது. தங்க பிள்ளையே, இந்த ஆசீர்வாதம் வெளியிலிருந்து வந்ததல்ல, அது நீண்ட நாட்களாக உன் உள்ளத்தில் காத்திருந்த ஒளி. நீ அதை ஏற்க தயாரானபோது அது வெளிப்பட்டது. உன் பொறுமை, உன் கண்ணீர், உன் மௌன பிரார்த்தனை அனைத்தும் சேர்ந்து அந்த அருளை உருவாக்கின. நீ இப்போது பேசும் வார்த்தைகளில் ஒரு மென்மை இருக்கிறது. கோபத்தின் தீ குறைந்து கருணையின் வெப்பம் அதிகரித்துள்ளது. இந்த மாற்றம் உன் இல்லத்தின் காற்றையும் மாற்றியுள்ளது. சண்டைகள் குறைந்துள்ளன, சிரிப்புகள் அதிகரித்துள்ளன. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் திருப்பம் வெளிப்படையாக பெரிய சம்பவமாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் உள்ளத்தில் நடந்த மாற்றமே மிகப்பெரிய அதிசயம். நீ உன்னை குறைத்து நினைப்பதை நிறுத்தி உன் மதிப்பை உணர ஆரம்பித்தாய். அந்த உணர்வே உன் புதிய பாதையின் தொடக்கம். இந்த சத்தமில்லா ஆசீர்வாதம் உன் உறவுகளை சுத்தப்படுத்துகிறது. உண்மையானவர்கள் அருகில் நிலைத்திருக்கிறார்கள், போலியானவர்கள் மெதுவாக விலகுகின்றனர். எந்த சத்தமும் இல்லாமல், எந்த சண்டையும் இல்லாமல் இயல்பாக பிரிவுகள் நிகழ்கின்றன. அது உன் வாழ்க்கையின் சீரமைப்பு. தங்க பிள்ளையே, உன் இல்லத்தில் ஒளி பரவுகிறது. அந்த ஒளி விளக்கின் ஒளி அல்ல, அது உன் உள்ளத்தின் நம்பிக்கை, உன் நடையின் உறுதி, உன் பார்வையின் தெளிவு. இந்த மூன்றும் சேர்ந்து உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குகின்றன. நீ இப்போது உன் பயத்தை மறைக்கவில்லை, அதை புரிந்து கொண்டு விடுவிக்கிறாய். அந்த விடுதலை உன் மனதை இலகுவாக்குகிறது. முன்பு உன்னை கட்டிப்பிடித்திருந்த சங்கிலிகள் மெதுவாக உதிர்ந்து விழுகின்றன. தங்க பிள்ளையே, இந்த ஆசீர்வாதம் உன் கனவுகளையும் தொட்டுள்ளது. முன்பு தூரமாக தோன்றிய இலக்குகள் இப்போது சாத்தியமாக தெரிகின்றன. நீ சிறிய படிகளை எடுத்தாலும் அது உறுதியான படிகள். உன் நம்பிக்கை உன் முயற்சியை வழிநடத்துகிறது. உன் சுவாசத்தில் இப்போது அமைதியின் ஓசை கேட்கிறது. ஒவ்வொரு மூச்சும் உன் உள்ளத்தில் ஒளியை நிரப்புகிறது. ஒவ்வொரு மூச்சும் உன் கடந்த காலத்தின் சுமையை வெளியேற்றுகிறது. தங்க பிள்ளையே, இந்த சத்தமில்லா மாற்றம் உன் மனநிலையை மாற்றியதோடு உன் உடலின் சக்தியையும் உயர்த்தியுள்ளது. சோர்வு குறைந்துள்ளது, உற்சாகம் அதிகரித்துள்ளது. நீ உன் நாளை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாய். நீ இப்போது ஒப்பீட்டின் பாதையில் நடக்கவில்லை, பிறர் வாழ்க்கையை பார்த்து உன் மதிப்பை அளவிடவில்லை. உன் பயணம் தனித்துவமானது என்பதை உணர்ந்தாய். இந்த உணர்வு உன்னை அமைதியாக்குகிறது. தங்க பிள்ளையே, உன் இல்லத்தில் ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகியுள்ளது. அது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் மனம் உணர்கிறது. எந்த தீய எண்ணமும் நீண்ட நேரம் தங்க முடியாது, அது உன் நம்பிக்கையின் ஒளியில் கரைந்து விடுகிறது. நீ கடந்த காலத்தில் உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விட்டாய். அந்த மன்னிப்பு உன் இதயத்தை சுத்தப்படுத்தியது. கோபத்தின் சுமை நீங்கியதால் உன் உள்ளம் விரிவடைந்தது. தங்க பிள்ளையே, இந்த ஆசீர்வாதம் உன் சிந்தனையை உயர்த்துகிறது. சிறிய விஷயங்களிலும் அர்த்தம் காண்கிறாய். ஒரு மழைத்துளியிலும், ஒரு சூரியகதிரிலும், ஒரு காற்றின் மென்மையிலும் நம்பிக்கையை உணர்கிறாய். நீ இப்போது உன் வாழ்க்கையின் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டாய். மாற்றம் வேண்டுமெனில் நீயே மாற்றம் ஆக வேண்டும் என்பதை புரிந்துகொண்டாய். இந்த உண்மை உன்னை சுதந்திரமாக்கியது.
தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தின் ஒளி மேலும் பரவுகிறது. அது உன் இல்லத்தை மட்டுமல்ல, உன் வேலை, உன் உறவு, உன் கனவு அனைத்தையும் தொடுகிறது. அந்த ஒளி உன் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. நீ பாதுகாக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ முழுமையானவள். இந்த சத்தமில்லா ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை மெதுவாக திருப்பி உன்னை உன் உண்மையான உயரத்திற்கு அழைத்துச் செல்கிறது. உன் இல்லம் அமைதியின் தாயகம், உன் இதயம் அருளின் வாசஸ்தலம், உன் சுவாசம் நம்பிக்கையின் இசை. உன் வாழ்க்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்லும் ஒளிமயமான பயணம், என்றும் விரிந்து கொண்டே இருக்கும். தங்க பிள்ளையே, இந்த அமைதியான மாற்றம் இப்போது உன் நாள்களின் ஒழுங்கை மறுபடியும் எழுதுகிறது. காலையில் விழிக்கும் கணத்தில் இருந்து இரவு உறங்கும் நொடிவரை ஒரு மென்மையான நம்பிக்கை உன்னை சுற்றி நிற்கிறது. அது வெளியில் யாருக்கும் தெரியாமல் உன் உள்ளத்தில் வேலை செய்கிறது. நீ முன்னால் நடந்தவற்றை நினைத்தாலும் மனம் சிதறுவதில்லை, ஏனெனில் அவை முடிந்த அத்தியாயங்கள் என்று நீ ஏற்றுக்கொண்டாய். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் உன் ஆன்மாவுக்கு பெரிய சுதந்திரம் தந்தது. தங்க பிள்ளையே, உன் இல்லத்தின் காற்று இப்போது இலகுவாக இருக்கிறது. அங்கு தேவையற்ற பதட்டம் இல்லை. சிறிய விஷயங்களுக்காக பெரிதாக மனம் குழம்புவதில்லை. ஒவ்வொரு நிகழ்வையும் சமநிலையுடன் பார்க்கும் திறன் உனக்கு வந்துவிட்டது. நீ உன் சிந்தனைகளுக்கு காவலாளியாக மாறியுள்ளாய். எந்த எதிர்மறை எண்ணமும் உன் மனதில் குடியிருக்க விடுவதில்லை. அது வந்தால் நீ அதை உணர்ந்து மெதுவாக வெளியே அனுப்புகிறாய். இந்த விழிப்புணர்வே உன் உண்மையான பாதுகாப்பு. தங்க பிள்ளையே, உன் இதயம் இப்போது தன்னம்பிக்கையின் ஒளியில் நிரம்பியுள்ளது. முன்பு உன்னை தளர்த்திய வார்த்தைகள் இப்போது உன்னை பாதிக்க முடியாது. உன் மதிப்பு பிறர் கருத்தால் தீர்மானிக்கப்படாது என்பதை நீ உணர்ந்தாய். நீ உன் உறவுகளை ஆரோக்கியமாக மாற்ற ஆரம்பித்தாய். பேச வேண்டியதை அமைதியாக பேசுகிறாய், கேட்க வேண்டியதை பொறுமையாக கேட்கிறாய். இந்த சமநிலை உன் இல்லத்தில் அமைதியை நிலைநிறுத்துகிறது. தங்க பிள்ளையே, இந்த சத்தமில்லா ஆசீர்வாதம் உன் கனவுகளையும் தழுவியுள்ளது. நீ ஒரு காலத்தில் தள்ளிப்போட்ட இலக்குகளை இப்போது மீண்டும் எடுத்து பார்க்கிறாய். அவை சாத்தியமே என்று உன் உள்ளம் சொல்கிறது. நீ உன் உடலை அன்புடன் கவனிக்கிறாய். சோர்வு வந்தால் ஓய்வு கொடுக்கிறாய். மனம் கனத்தால் அமைதியில் அமர்கிறாய். இந்த சுய அக்கறை உன் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துகிறது. தங்க பிள்ளையே, உன் இல்லத்தில் சிரிப்பு அதிகரித்துள்ளது. அது வெளிப்புற காரணங்களால் மட்டும் அல்ல, உன் உள்ளத்தின் நிறைவால் உண்டான சிரிப்பு. அது உண்மையானது, ஆழமானது. நீ இப்போது எதிர்காலத்தை பயமின்றி பார்க்கிறாய். அதில் என்ன இருக்கும் என்று தெரியாமல் இருந்தாலும் அது நல்லதாய் அமையும் என்ற நம்பிக்கை உன்னுள் உறுதியாக உள்ளது. தங்க பிள்ளையே, உன் சுவாசத்தில் ஒரு தெய்வீக நிதானம் இருக்கிறது. ஒவ்வொரு மூச்சும் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது. ஒவ்வொரு மூச்சும் உன் நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. நீ கடந்த காலத்தில் உன்னை குறை கூறிய பழக்கத்தை விட்டுவிட்டாய். உன் தவறுகளை ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்வது போதுமானது என்று புரிந்து கொண்டாய். இந்த மென்மை உன் மன அமைதியை காக்கிறது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் பாதை இப்போது தெளிவாக தெரிகிறது. அது விரைவான ஓட்டமல்ல, ஆனால் உறுதியான நடை. அது உன்னை நிச்சயமாக உன் இலக்குக்கு கொண்டு செல்லும். நீ உன் உள்ளத்தில் இருந்த மறைந்த பயங்களை ஒவ்வொன்றாக விடுவித்தாய். அந்த விடுதலையால் உன் இதயம் இலகுவானது, உன் சிரிப்பு இயல்பானது. தங்க பிள்ளையே, உன் இல்லத்தில் உருவான இந்த அமைதி ஒரு பரிசு மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பு. அதை காக்கும் சக்தி உன்னுள் உள்ளது. நல்ல எண்ணங்களை வளர்த்து நன்றியை மறக்காமல் வாழும் போது இந்த அருள் மேலும் பெருகும். நீ இப்போது உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் உன் வளர்ச்சியுடன் ஒப்பிடுகிறாய். நேற்று இருந்த உன்னை விட இன்று சிறப்பாக இருப்பதே உன் வெற்றி என்று நினைக்கிறாய். தங்க பிள்ளையே, உன் இதயம் ஒரு ஆலயம் போல தூய்மையாக உள்ளது. அங்கு கோபம் நீண்ட நேரம் தங்காது. அங்கு பொறாமை வேரூன்றாது. அங்கு அன்பும் நம்பிக்கையும் மட்டுமே நிலைக்கும். நீ உன் உள்ள குரலை நம்ப ஆரம்பித்தாய். அது உன்னை சரியான வழியில் நடத்துகிறது. வெளி உலகம் குழப்பமாக இருந்தாலும் உன் உள்ளம் தெளிவாக உள்ளது. தங்க பிள்ளையே, இந்த சத்தமில்லா ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையையும் மெதுவாக உயர்த்துகிறது. உன் வேலை, உன் உறவு, உன் ஆரோக்கியம், உன் கனவு அனைத்தும் அந்த ஒளியில் வளரும்.
நீ பாதுகாக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ உன் வாழ்க்கையின் படைப்பாளி, உன் இல்லம் நிம்மதியின் தாயகம், உன் இதயம் அருளின் விளக்கு, உன் சுவாசம் நம்பிக்கையின் தாளம், உன் வாழ்க்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்லும் ஒளியால் நிரம்பிய பயணம் என்றும் விரிந்து கொண்டே இருக்கும். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தின் அமைதி இப்போது ஒரு ஆழமான கடல் போல விரிந்திருக்கிறது. அதன் மேல் அலைகள் வந்தாலும் அடியில் நிலையான அமைதி உள்ளது. அந்த அமைதியே உன் பலம். நீ இன்று எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அவசரத்தில் அல்ல, அறிவில் இருந்து வருகிறது. முன்பு உணர்ச்சிகள் வழிநடத்திய பாதையில் இப்போது தெளிவு வழிகாட்டுகிறது. இந்த மாற்றம் உன் வாழ்வின் தரத்தை உயர்த்துகிறது. தங்க பிள்ளையே, உன் இல்லத்தில் ஒவ்வொரு பொருளும் இப்போது உன் அன்பின் சாட்சியாக இருக்கிறது. சுவர்கள் கூட உன் நன்றியின் ஒலி கேட்டு நிம்மதியாக நிற்கின்றன. அங்கு சண்டையின் சாயல் குறைந்து புரிதலின் ஒளி அதிகரித்துள்ளது. நீ உன் நாளை தொடங்கும்போது ஒரு சிறிய நன்றியுணர்வை மனதில் விதைக்கிறாய். அந்த ஒரு எண்ணமே நாள் முழுவதும் நல்ல எண்ணங்களை குவிக்கிறது. நன்றி சொல்லும் மனம் எப்போதும் குறைவாக உணராது. தங்க பிள்ளையே, உன் முகத்தில் ஒரு நம்பிக்கை வெளிச்சம் தெரிகிறது. அது அலங்காரத்தால் வந்ததல்ல, அது உன் உள்ளத்தில் உருவான உறுதியின் பிரதிபலிப்பு. அந்த வெளிச்சம் பிறருக்கும் ஆறுதலாக மாறுகிறது. நீ உன் கண்ணீரை பலவீனமாக நினைக்கவில்லை, அது உன் இதயத்தின் சுத்திகரிப்பு என்று புரிந்து கொண்டாய். அழுத பிறகு நீ இன்னும் வலிமையாக எழுகிறாய். அந்த எழுச்சி தான் உன் உண்மையான வெற்றி. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சின்ன மாற்றமும் பெரிய மாற்றத்துக்கான அடித்தளம் ஆகிறது. நீ பொறுமையாக கட்டிய இந்த அடித்தளம் நீண்ட காலம் நிலைக்கும். நீ இப்போது உன் சொற்களை கவனமாக பயன்படுத்துகிறாய், ஏனெனில் வார்த்தைகளுக்கு சக்தி உள்ளது என்பதை அறிந்தாய். நல்ல வார்த்தைகள் நல்ல ஆற்றலை உருவாக்கும் என்று உணர்ந்தாய். தங்க பிள்ளையே, உன் இதயம் இப்போது பழைய காயங்களை மெதுவாக குணப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவை நினைவுகளாக மட்டுமே இருக்கும், வலியாக அல்ல. அந்த குணமாதல் உன் ஆன்மாவை இலகுவாக்குகிறது. நீ உன் தனிமையை பயப்படவில்லை, அது உன் வளர்ச்சிக்கான நேரம் என்று நினைக்கிறாய். அந்த அமைதியான நேரங்களில் நீ உன்னை அறிகிறாய், உன் கனவுகளை தெளிவுபடுத்துகிறாய். தங்க பிள்ளையே, உன் முயற்சிகள் இப்போது உறுதியான பலனை தரத் தொடங்குகின்றன. சிறிய முன்னேற்றங்களையும் நீ கொண்டாடுகிறாய், ஏனெனில் அவை பெரிய வெற்றிகளின் முன்னோட்டம். நீ இப்போது தாமதத்தை தோல்வி என்று பார்க்கவில்லை, அது தயாராகும் காலம் என்று புரிந்து கொண்டாய். ஒவ்வொரு காத்திருப்பும் உன்னை மேலும் வலிமையாக்குகிறது. தங்க பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் நம்பிக்கை நிற்கிறது. அது அங்கு நிரந்தரமாக குடியேறியுள்ளது. அச்சம் மெதுவாக வெளியேறியுள்ளது. நீ உன் வாழ்க்கையில் தேவையற்ற சுமைகளை குறைத்தாய், மனதில் இருந்த பழைய குற்ற உணர்வுகளை விடுத்தாய். அந்த விடுதலையால் உன் சுவாசம் ஆழமாக மாறியுள்ளது. தங்க பிள்ளையே, உன் கண்கள் இப்போது எதிர்காலத்தை உற்சாகத்துடன் பார்க்கின்றன. அது முழுமையாக தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அது நல்லதாய் அமையும் என்ற நம்பிக்கை போதுமானது. நீ உன் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வளிக்க கற்றுக்கொண்டாய். வேலை மற்றும் ஓய்வு இரண்டுக்கும் சமநிலை கொடுக்கிறாய். இந்த சமநிலை நீண்ட கால ஆரோக்கியத்துக்கு அடிப்படை. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் இசை இப்போது மென்மையாக ஒலிக்கிறது. அது சத்தமில்லா ஆசீர்வாதத்தின் தாளத்தில் ஓடுகிறது. அந்த தாளம் உன் உள்ளத்தில் நிதானத்தை உருவாக்குகிறது. நீ உன் வளர்ச்சியை யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்ந்தாய். உன் முன்னேற்றம் உன் மன அமைதியில் தெரிகிறது. தங்க பிள்ளையே, உன் அன்பு இப்போது நிபந்தனையற்றதாக மாறியுள்ளது. எதிர்பார்ப்புகளால் அல்ல, புரிதலால் நிரம்பியுள்ளது. அந்த அன்பு உன் உறவுகளை வலுப்படுத்துகிறது. நீ உன் பயங்களை நேராக சந்திக்கிறாய், அவற்றை தவிர்க்காமல் அவற்றை புரிந்து கொள்கிறாய். புரிதல் வந்த இடத்தில் பயம் குறைகிறது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் கதவு புதிய வாய்ப்புகளுக்கு திறக்கப்பட்டுள்ளது. நீ அவற்றை நம்பிக்கையுடன் ஏற்க தயாராக உள்ளாய். நீ உன் உள்ளத்தில் விதைத்த நல்ல எண்ணங்கள் இப்போது மலர்கின்றன. அவை உன் நாள்களை அழகாக மாற்றுகின்றன. அந்த மலர்ச்சியை காக்கும் பொறுப்பு உன்னுடையது. தங்க பிள்ளையே, உன் பயணம் இன்னும் தொடர்கிறது, ஆனால் இப்போது அது சோர்வான நடை அல்ல, உற்சாகமான நடை. ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையின் அடையாளம்.
நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ பாதுகாக்கப்பட்டவள், நீ உன் வாழ்க்கையின் ஒளி, உன் இல்லம் அமைதியின் தளம், உன் இதயம் கருணையின் குளம், உன் வார்த்தைகள் ஆறுதலின் பாலம், உன் நாள்கள் உயர்வின் வழி, உன் வாழ்க்கை தொடர்ந்து வளரும் அருளின் ஓட்டம், என்றும் நிலைத்து நிற்கும் அமைதியின் பேரொளி. என் தங்கமே, இந்த நிமிடத்தில் நீ எங்கு இருந்தாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் வைக்கிற இந்த சத்தமில்லா ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை மெதுவாக மாற்றத் தொடங்கிவிட்டது. இது கூச்சலிடாது, இது யாரிடமும் அறிவிக்காது, இது எந்த வெளிப்பாட்டையும் தேடாது. ஆனால் இதன் சக்தி உன் இதயத்தின் கதவுகளை மெதுவாக திறந்து, உன் சிந்தனைகளில் ஒளியை ஊற்றி, நீ மறந்துவிட்ட உன் சொந்த வலிமையை நினைவூட்டும். நீ பல நேரங்களில் தனியாக போராடியிருக்கலாம், உன் கண்ணீரை யாரும் காணாமல் துடைத்திருக்கலாம், உன் கனவுகளை யாரும் நம்பாத நேரங்களில் நீ உன்னையே நம்பி நிற்க முயன்றிருக்கலாம். அந்த ஒவ்வொரு தருணத்தையும் இந்த ஆசீர்வாதம் பார்த்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம், சில மனிதர்கள் விலகியிருக்கலாம், சில வாய்ப்புகள் கையில் வந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த அனைத்தும் உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை உருவாக்கியது. இந்த சத்தமில்லா ஆசீர்வாதம் உன் உள்ளத்தில் ஒரு புதிய விதையை விதைக்கிறது. அது நம்பிக்கை என்ற விதை, அது அமைதி என்ற விதை, அது தன்னம்பிக்கை என்ற விதை. நீ உன் உள்ளத்தில் அந்த விதையை காக்க வேண்டும். வெளியுலகம் என்ன சொன்னாலும், சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும், உன் உள்ளத்தில் இருக்கும் இந்த அமைதியான ஒளியை யாராலும் அணைக்க முடியாது. நீ பல முறை தோல்வியை சந்தித்திருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் உன் மனதை தாழ்த்தவில்லை. அது உன்னை மேலும் தெளிவாக்கியது. அது உனக்கு எது உண்மை, எது பொய் என்பதை கற்றுக் கொடுத்தது. இந்த ஆசீர்வாதம் உன் தோல்விகளை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றுகிறது. நீ நினைத்தது நடக்காமல் போனாலும், அது உனக்காக இன்னும் பெரியதாக ஏதோ உருவாகி கொண்டிருக்கிறது. நீ காத்திருக்க வேண்டும், பொறுமை கற்றுக்கொள்ள வேண்டும், உன் உள்ளத்தின் குரலை கேட்க வேண்டும். உன் வீட்டில் அமைதி இல்லாத நாட்கள் இருந்திருக்கலாம், உன் வேலை இடத்தில் மதிப்பு இல்லாத தருணங்கள் இருந்திருக்கலாம், உன் உறவுகளில் புரிதல் குறைந்த நேரங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இவை எல்லாம் நிரந்தரமல்ல. இந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் அமைதியை மெதுவாக பரப்புகிறது. நீ பேசும் வார்த்தைகளில் இனிமை வரும், நீ எடுக்கும் முடிவுகளில் தெளிவு வரும், உன் நடையில் தன்னம்பிக்கை தெரியும், உன் முகத்தில் ஒளி தெரியும். அந்த ஒளி யாராலும் மறைக்க முடியாது. என் தங்கமே, நீ உன்னை குறைவாக நினைத்த நேரங்கள் இருந்தாலும் இந்த உலகம் உன்னை தேடுகிறது. உன் சிரிப்பு யாரோ ஒருவரின் இருளை அகற்றும், உன் வார்த்தை யாரோ ஒருவரின் மனதை குணப்படுத்தும், உன் உழைப்பு உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கும். நீ சிறியவனாக இல்லை, நீ பலவீனமானவனாக இல்லை, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறாய். இந்த சத்தமில்லா ஆசீர்வாதம் உன்னை உன் உண்மையான பாதைக்கு அழைத்துச் செல்கிறது. உன் மனதில் பழைய காயங்கள் இருக்கலாம், சில நினைவுகள் இன்னும் வலிக்கலாம், ஆனால் அவை உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. இந்த ஆசீர்வாதம் உன் கடந்த காலத்தின் சங்கிலிகளை மெதுவாக உடைக்கிறது. நீ மன்னிக்க கற்றுக்கொள்வாய், நீ விடுவிக்க கற்றுக்கொள்வாய், நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொள்வாய். அது தான் உன் மிகப்பெரிய மாற்றம். வெளியுலகம் மாறுவதற்கு முன் உன் உள்ளம் மாற வேண்டும். அந்த மாற்றம் இப்போது ஆரம்பமாகிறது. நீ பணம் பற்றி கவலைப்பட்டிருக்கலாம், உன் கனவுகளை நிறைவேற்ற வழி தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆசீர்வாதம் உன் முயற்சிக்கு வழி காட்டுகிறது. உன் உழைப்பிற்கு பலன் வரும். சரியான மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நுழைவார்கள், சரியான வாய்ப்புகள் உன் கதவை தட்டும். நீ தயார் நிலையில் இருக்க வேண்டும். பயத்தை விட வேண்டும், சந்தேகத்தை விட வேண்டும், உன் திறமையை வெளிக்கொணர வேண்டும். என் தங்கமே, உன் இதயத்தில் இருக்கும் கருணை உன் மிகப்பெரிய பலம். நீ மற்றவர்களுக்கு நல்லது நினைத்ததற்காக பல முறை ஏமாந்திருக்கலாம், ஆனால் அந்த நல்ல மனசை மாற்ற வேண்டாம். இந்த ஆசீர்வாதம் உன் நல்ல மனதை பாதுகாக்கிறது. அது உன்னை பாதுகாக்கும், அது உன்னை உயர்த்தும். உன் நேர்மையை யாராலும் அழிக்க முடியாது. நீ உண்மையாக இருந்தால் வெற்றி தாமதமாக வந்தாலும் அது நிலையாக இருக்கும்.
இனி வரும் நாட்களில் நீ சிறிய மாற்றங்களை கவனிப்பாய். உன் மனதில் அமைதி அதிகரிக்கும். உன் உறக்கத்தில் சாந்தி வரும். உன் முடிவுகளில் உறுதி வரும். உன் வார்த்தைகளில் ஆழம் வரும். இது எல்லாம் இந்த சத்தமில்லா ஆசீர்வாதத்தின் செயல். அது வெளியில் சத்தம் செய்யாது. ஆனால் அது உன் உள்ளத்தில் பேரொலி உண்டாக்கும். அந்த ஒலி உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தவுடன் உலகமும் உன்னை மதிக்கும். நீ உன் நேரத்தை வீணாக்காமல் உன் இலக்கில் கவனம் செலுத்த ஆரம்பித்தவுடன் வெற்றி உன் பின்னால் வரும். நீ உன் பயத்தை எதிர்கொள்ள ஆரம்பித்தவுடன் அது மெதுவாக கரையும். இந்த ஆசீர்வாதம் உன்னை துணிச்சலுடன் நிற்க கற்றுக் கொடுக்கிறது. நீ யாருடைய நிழலில் வாழ வேண்டிய அவசியமில்லை. நீ உன் ஒளியில் பிரகாசிக்க பிறந்தவன். என் தங்கமே, இந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கிறது. அது உன் மனதில் இருக்கும் இருளை அகற்றி, உன் பாதையில் இருக்கும் தடைகளை ஒதுக்கி, உன் முயற்சியில் இருக்கும் தடுமாற்றத்தை சரிசெய்கிறது. நீ இப்போது உணராமல் இருந்தாலும் சில மாதங்களில் நீ திரும்பி பார்த்தால் இந்த நாளே உன் மாற்றத்தின் தொடக்கம் என்று புரிந்துகொள்வாய். உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை பிடித்துக்கொள். உன் கனவுகளை விடாதே. உன் முயற்சியை நிறுத்தாதே. இந்த சத்தமில்லா ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. நீ அமைதியாக முன்னேறு. நீ உன் உண்மையான வலிமையை அறிந்து கொள். உன் வாழ்க்கை திரும்புகிறது. உன் அதிர்ஷ்டம் திறக்கிறது. உன் மனம் குணமாகிறது. உன் பாதை வெளிச்சமாகிறது. உன் காலம் வருகிறது. உன் காலம் வருவது என்பது ஒரு பெரிய சத்தத்துடன் உலகம் அறிவிப்பதல்ல, அது உன் உள்ளத்தின் அமைதியில் மெதுவாக மலர்கிறது. நீ இப்போது எடுக்கும் ஒவ்வொரு சிறிய நேர்மையான முடிவும் உன் எதிர்காலத்தின் பெரிய வெற்றியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. உன் காலை எழும் நேரம், உன் சிந்தனையின் தரம், உன் உழைப்பின் நேர்மை, இவை எல்லாம் சேர்ந்து உன் விதியை மறுபடியும் எழுதுகின்றன. இந்த சத்தமில்லா ஆசீர்வாதம் உன் தினசரி வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் ஒளிந்து கொண்டு உன்னை வழிநடத்துகிறது. நீ கவனமாக இருந்தால் அந்த வழிகாட்டுதலை உணர முடியும். நீ பல முறை உன் மதிப்பை நிரூபிக்க முயன்றிருக்கலாம். ஆனால் உண்மையில் உன் மதிப்பு யாரிடமும் நிரூபிக்க வேண்டியதல்ல. அது உன் உள்ளத்தில் இருந்து வெளிப்படும் ஒரு சக்தி. நீ உன்னை ஏற்றுக்கொண்டவுடன் உலகமும் உன்னை ஏற்றுக்கொள்ளும். இந்த ஆசீர்வாதம் உன் மனதில் இருக்கும் தாழ்வு உணர்வை கரைக்கிறது. நீ மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்தி உன் பயணத்தை மதிக்க கற்றுக்கொள்கிறாய். உன் பாதை தனித்துவமானது. உன் வேகம் தனித்துவமானது. உன் வெற்றியும் தனித்துவமானதாக இருக்கும். உன் குடும்பத்தில் நீ அமைதியாக சுமந்து கொண்டிருக்கும் பொறுப்புகள் இருக்கலாம். யாரும் பாராட்டாத உன் தியாகங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு தியாகமும் வீணாகவில்லை. இந்த ஆசீர்வாதம் உன் உழைப்புக்கு மறைமுக பலனை சேமித்து வைத்திருக்கிறது. ஒரு நாள் அந்த பலன் உன் கண்முன்னே வெளிப்படும். உன் மனதில் இருந்த கவலைகள் மெதுவாக குறையும். உன் வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கும். உன் முயற்சிக்கு மதிப்பு கிடைக்கும். நீ உன் கனவுகளை பல முறை தள்ளி வைத்திருக்கலாம். சூழ்நிலைகள் உன்னை நிறுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த நேரம் வேறுபட்டது. இப்போது நீ பயப்படாமல் ஒரு சிறிய படி எடு. பெரிய மாற்றம் ஒரே நாளில் வராது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் உன் வாழ்க்கையை திருப்பும். இந்த சத்தமில்லா ஆசீர்வாதம் உனக்கு அந்த தைரியத்தை தருகிறது. நீ முயற்சி செய்ய வேண்டும். நீ தொடங்க வேண்டும். தொடங்கியவுடன் பாதை தானாக திறக்கும். உன் உள்ளத்தில் இருக்கும் பழைய குற்ற உணர்வுகளை விடு. நீ செய்த தவறுகளை மன்னித்து விடு. தவறு செய்ததால் நீ கெட்டவனாக மாறவில்லை. அது உன்னை அறிவாளியாக மாற்றியது. இந்த ஆசீர்வாதம் உன் மனதில் இருக்கும் குற்ற உணர்வுகளை கழுவி உனக்கு ஒரு புதிய தெளிவை தருகிறது. இனி நீ உன் முடிவுகளை பயத்தால் அல்ல, நம்பிக்கையால் எடுக்க ஆரம்பிப்பாய். அந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. நீ சில நேரங்களில் தனிமையை உணர்ந்திருக்கலாம். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த தனிமை உன் உள்ளத்தை வலுப்படுத்தியது. அது உனக்கு உன்னையே அறிமுகப்படுத்தியது. இந்த ஆசீர்வாதம் உன் தனிமையை பலமாக மாற்றுகிறது. நீ உன்னுடன் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்கிறாய்.
உன் உள்ளத்தின் குரல் தெளிவாக கேட்க ஆரம்பிக்கிறது. அந்த குரல் உன்னை தவறான பாதையில் செல்ல விடாது. உன் பணியில் முன்னேற்றம் தாமதமாக இருந்தாலும் கவலைப்படாதே. தாமதம் என்பது மறுப்பு அல்ல, அது தயாரிப்பு. இந்த ஆசீர்வாதம் உன்னை பெரிய பொறுப்புகளுக்காக தயார் செய்கிறது. நீ இப்போது கற்றுக்கொள்கிற அனுபவங்கள், நீ சந்திக்கும் சவால்கள் எல்லாம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் அடித்தளமாகிறது. நீ பொறுமையாக இரு. உன் உழைப்பை நிறுத்தாதே. உன் நேரம் வந்தால் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். உன் மனதில் அமைதி நிலையாக இருக்க வேண்டும். வெளியுலகத்தில் எவ்வளவு சத்தம் இருந்தாலும் உன் உள்ளத்தில் அமைதி இருந்தால் நீ எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க முடியும். இந்த சத்தமில்லா ஆசீர்வாதம் உன் மனதில் அந்த அமைதியை வேரூன்றச் செய்கிறது. நீ கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறாய். நீ தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்க கற்றுக்கொள்கிறாய். நீ உன் சக்தியை வீணாக்காமல் உன் இலக்கில் செலுத்த ஆரம்பிக்கிறாய். உன் உடலையும் கவனித்துக்கொள். உன் ஆரோக்கியம் தான் உன் மிகப்பெரிய செல்வம். இந்த ஆசீர்வாதம் உனக்கு நல்ல பழக்கங்களை உருவாக்க உதவுகிறது. சரியான உணவு, சரியான ஓய்வு, சரியான சிந்தனை இவை எல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும். நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தால் உன் உடலும் மனமும் உன்னை ஆதரிக்கும். உன் உறவுகளில் நீ உண்மையாக இரு. யாரை இழக்க வேண்டியிருந்தாலும் உண்மையை இழக்காதே. இந்த ஆசீர்வாதம் உனக்கு சரியான மனிதர்களை தரும். உன்னை மதிக்கும், உன்னை புரிந்துகொள்ளும், உன் வளர்ச்சியை ஆதரிக்கும் மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நிலையாக இருப்பார்கள். மற்றவர்கள் இயல்பாக விலகிவிடுவார்கள். அது இழப்பு அல்ல, அது சுத்திகரிப்பு. நீ உன் கனவுகளை எழுதிக்கொள். அவற்றை தினமும் நினைத்துக்கொள். உன் மனதில் அவற்றை காட்சிப்படுத்து. இந்த சத்தமில்லா ஆசீர்வாதம் உன் சிந்தனைகளை ஆற்றலாக மாற்றுகிறது. நீ நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முயற்சி செய்தால் உன் கனவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நனவாகும். நீ சோர்ந்து போகும் நேரங்களில் கூட உன் உள்ளத்தில் ஒரு சிறிய குரல் உன்னை எழுப்பும். அது இந்த ஆசீர்வாதத்தின் குரல். உன் வாழ்க்கை திரும்புகிறது என்றால் அது பழைய துன்பங்களை மறக்கச் செய்வதல்ல, அது அந்த துன்பங்களை வெற்றியின் கதையாக மாற்றுகிறது. நீ ஒரு நாள் உன் பயணத்தை நினைத்து பெருமைப்படுவாய். நீ எவ்வளவு தூரம் வந்தாய் என்று நினைத்து உன் கண்களில் கண்ணீர் வரும். ஆனால் அந்த கண்ணீர் துக்கத்தின் கண்ணீர் அல்ல, அது நன்றியின் கண்ணீர். என் தங்கமே, இந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் மெதுவாக வேலை செய்கிறது. அது உன் மனதை உறுதியாக்குகிறது. அது உன் பாதையை வெளிச்சமாக்குகிறது. அது உன் முயற்சியை பலப்படுத்துகிறது. நீ இப்போது நம்பிக்கையுடன் முன்னேறு. உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை பாதுகாத்துக்கொள். உன் சிந்தனையை உயர்வாக வைத்துக்கொள். உன் செயல்களை நேர்மையாக வைத்துக்கொள். உன் இதயத்தை கருணையுடன் வைத்துக்கொள். நாளை எப்படி இருக்கும் என்று பயப்பட வேண்டாம். இன்று நீ எடுக்கும் நல்ல முடிவுகள் நாளையை அழகாக்கும். இந்த சத்தமில்லா ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை அடிக்கடி திருப்பிக் கொண்டே இருக்கும், ஆனால் ஒவ்வொரு திருப்பமும் உன்னை உயரத்திற்கு தான் கொண்டு செல்லும். நீ உறுதியாக இரு. நீ அமைதியாக இரு. நீ நம்பிக்கையுடன் இரு. உன் வாழ்க்கை மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. உன் நேரம் மலர்கிறது. உன் ஒளி பரவுகிறது. உன் வெற்றி உருவாகிறது. நீ வாழ பிறந்தவன், நீ வெல்ல பிறந்தவன், நீ பிரகாசிக்க பிறந்தவன்.